ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 25 முதல் 36 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 21 அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 36. தியான வசனம் 28 வசனம். லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோக்கி பாருங்கள், கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள் என்னும் ஆண்டவருடைய வழிநடத்துதலின் சத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆம், இது யாருக்கு கொடுக்கப்படுகிற சத்தங்கள்? தேவனுடைய வழிநடத்தலுக்கு தங்களை அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய தங்களுடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிற அவருடைய பாதையிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நியமித்த பாதையில் பொறுமையோடு முன்னேறி சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நோக்கி ஆண்டவர் கொடுக்கின்ற மற்றொரு வார்த்தை, நிமிர்ந்து பாருங்கள். நிமிர்ந்து பாருங்கள் என்ற தேவ சத்தம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக, அதிவிரைவாக, அதிக விசையோடு நம்மை நோக்கி வரும் தேவ சத்தமாகும். நீங்களும் நானும் துரிதமாக செயல்பட வேண்டிய வேளை இது என்ற தெய்வீக தூதினை அந்த சத்தம் நமக்கு கொடுக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நிமிர்ந்து பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள். நிமிர்ந்து பார்த்தல் என்பது நம் கண்களை நாம் மேல் நோக்கி ஏறெடுத்தல் ஆகும். எனவேதான் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாகும். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை ஒருவேளை நிமிர்ந்து பாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ரைட் என்று சொல்லலாம், நேர்மை, உத்தமம், இவைகளுக்கு நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வளைந்து கொடுக்கிறவனாக அல்ல, உலகத்திற்கு ஏற்றவாறு இசைந்து செல்லுகிறவனாக அல்ல, நான் நிமிர்ந்து பார்த்து பரலோக தேவனை நான் நிமிர்ந்து பார்க்கிறவனாக, தலை குனியாத ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை நான் கொண்டவனாக காணப்படுகிறேன் என்பதுதான் இதனுடைய பொருள். ஆம், நிமிர்ந்து பார்க்கிற அந்த சிந்தை நம்மிடத்திலே உண்டா என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே சீடர்கள் தனித்து இவைகள் எப்போது சம்பவிக்கும், உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவரை கேட்டுக்கொண்டதாக பரிசுத்த மத்தேயு 24:3 வாசிக்கிறோம். அந்த வேளையில்தான் அவர் உலகத்தின் முடிவு காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு கூறி முடிவாக, அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் தாங்கள் உலகத்தின் முடிவு காலத்தில் ஜீவிப்பதாகவே எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுடைய அறிக்கையாய் இருந்தது. ஆனாலும் உண்மையில் அவர்களை பார்க்கிலும் நாமே உலகத்தின் முடிவு காலத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நம்மை சுற்றிலும் நடக்கும் சம்பவங்களும் உலகமெங்கும் நடக்கும் சம்பவங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் என்று எழுதப்பட்டிருப்பது நம்முடைய நாட்களில் எவ்வளவு மெய்யானதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7வது வசனம்,
நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று எழுதப்பட்டுள்ளபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் மிக சமீபமாக இருக்கிறது. அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கும் ஒரு கூட்டம் தேவ ஜனங்களுக்கு மகா ஆனந்த களிப்பின் நாளாயிருக்கும். ஆயத்தமில்லாத இருக்கும் ஒரு பெருங்கூட்டத்தாருக்கோ அது மகா தத்தளிப்பின் நாட்களின் ஆரம்பமாக இருக்கும். ஆயத்தமாக இராததினால் கைவிடப்பட்டு போன கிறிஸ்தவர்கள் இனி சம்பவிக்கப் போகிறவைகளை எண்ணி தவித்து புலம்புவார்கள். உலக மாந்தரோ தங்களை அறியாமலேயே உலகளாவிய ஒரு கண்ணிக்கு உள்ளாகி இருப்பார்கள். தாங்கள் ஒரு பெரும் அபாயத்திற்குள்ளாகி இருப்பதை பின்புதான் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் நாளை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றதான வேளையில் பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும் என்று சொல்லி அந்த கொடிய உபத்திரவ காலத்தை குறித்து குறிப்பிடுகிறார். அந்நாட்களை சோதனை காலம் என்றும் ஆபத்து காலம் என்றும் திருவசனம் குறிப்பிடுகிறதை வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 12 அதிகாரம் 12 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அந்த கொடிய காலத்துக்கு தப்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாளில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக நாம் ஆயத்தமாய் இருப்பது மிக அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிமிர்ந்து பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நிமிர்ந்து பாருங்கள். நிமிர்ந்து பாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய கண்கள் என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும். நான் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே உன்னை மீட்டுக் கொண்டேனோ அந்த நோக்கம் உன்னுடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு, உன்னுடைய பாதைகள் சீராய் நடைபெறுவதற்கு நீ என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். ஆமர்வியான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிமிர்ந்து பார், நிமிர்ந்து பார். உன்னுடைய பார்வைகளிலே அங்குமிங்கும் அசைய வேண்டாம். நேரான நிமிர்ந்த ஒரு பார்வை இருக்கட்டும். உன் தலை கவிழ்ந்து போகக்கூடாது. நீ குனிந்து இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ நிமிர்ந்து நிற்கும்படியாக அழைக்கப்பட்டவன். ஆம், நீ என்னுடைய தெய்வீக சுபாவத்தை அணிந்து கொண்டவனாக பிறருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டியவன். ஆம், நிமிர்ந்து பார். உன் வாழ்க்கையிலே தவறான, சீர்கேடான, கீழான, கேவலமான, உன்னை கீழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய காரியங்களை நீ உதறி தள்ளிவிட்டு நிமிர்ந்த பார்வையோடு கூட என்னை நோக்கிப்பார் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. வளைந்து கொடுக்கிறவனாய் இருக்காதே. வளைந்து கொடுக்கிற ஒரு நாணலை போல அங்குமிங்கும் உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் நீ சேவகம் செய்யலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிராதே. நிமிர்ந்து பார், நிமிர்ந்து பார். நீ ஒரு புல் அல்ல, நீ ஒரு நாணல் அல்ல. ஆண்டவர் உன்னை மரமாக நாட்டியிருக்கிறார். ஓங்கி வளரும்படியாக, நிமிர்ந்து நிற்கும்படியாக உன்னை தேவன் ஆலய பிரகாரத்திலே உன்னை நாட்டியிருக்கிறார். நீ நிமிர்ந்து பார்க்க வேண்டியவன், மேல் நோக்கி பார்க்க வேண்டியவன். உன்னுடைய பார்வை மேலானதிலே இருக்கட்டும், கீழானதை அல்ல. குனிந்து நடக்கிறவன் எப்பொழுதும் பூமியிலே உள்ளவைகளைத்தான் பார்த்து கொண்டிருப்பான். நீங்களும் நான் பூமிக்குரிய காரியங்களை பார்வையாக நாம் நமக்கு கொண்டிராமல் மேலான பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரி, நம்முடைய பார்வை கீழ் நோக்கியதாக இருக்கிறதா, மேல் நோக்கியதாக இருக்கிறதா? நான் குனிந்து பார்க்கிறவனாக இருக்கிறேனா, நிமிர்ந்து பார்க்கிறவனாக இருக்கிறேனா? குனிந்து பார்க்கின்ற பொழுது உன்னுடைய தலை கவிழ்ந்து போய் நீ இருக்கிறாய். நீ கீழான, கேவலமான, அசிங்கமான காரியத்திலே உன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற பொழுது நீ தலை கவிழ்ந்து செல்ல வேண்டிய ஒரு அபாய சூழ்நிலை உண்டாகிறது என்பதை அறிந்து கொள். நீ அதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. நீ கன்மலையின் மேலே நிறுத்தப்பட்டவன். கீழான நிலையிலே கடந்த உன்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். நிமிர்ந்து பார், நிமிர்ந்து பார். உன் தேவன் உனக்காக பட்ட பாடுகளை நிமிர்ந்து பார். உன் தேவன் இன்று உனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மேலான நகரத்தை, அந்த மேலான வாசஸ்தலத்தை நீ நிமிர்ந்து பார். வருகையின் அறிகுறிகள் தென்படுகிறதே. நீயும் நானும் இன்னும் கவலையற்றவர்களாக இருப்போம் என்றால் எப்படி நாம் பொல்லாப்புக்கு தப்பிக்கொள்ள முடியும்? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், அது வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் உலக கவலைகளினாலும் கீழ்நோக்கி உங்களை இழுத்து கொண்டு போகாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று நீங்களும் நான் கவனத்தோடு இருக்க வேண்டும். இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், நிமிர்ந்திருங்கள், விழித்திருங்கள். ஆம், ஜெபம் பண்ணுங்கள், அவரை நோக்கி பாருங்கள்.
அவரை நோக்கி பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள். அவரை உனக்காக அன்போடு கூட இரு கரத்தை நீட்டிக்கொண்டிருக்கிற உன் ஆண்டவரை நீ நோக்கிப்பார். பகலுக்குரியவர்களாகிய நீங்களும் நானும் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்ற உம்முடைய கட்டளையானது அப்பா எங்களுக்கென்று கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை. நாங்கள் கீழ் நோக்கி பார்க்க அல்ல, கீழானவைகளினாலே எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து சீரழித்து சின்னாபின்னமாவதற்கு அல்ல. அப்படி கிடந்த எங்களை மேலான ராஜ்யத்திற்கென்று தெரிந்தெடுத்த எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பின் மகத்துவத்திற்காக நாங்கள் உம்முடைய பாதத்திலே தலைகுனிந்து ஆண்டவரை உம்மை எப்பொழுதும் நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக, உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்த்து கரகரையற்ற எங்கள் தேவனுடைய வழியிலே நாங்கள் நடந்து உம்மை மகிமைப்படுத்தி பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.